Hi students, class 10th ஓட exercise 2.5ல 11th sum. இது வந்து important sum. இதுக்கு முன்னாடி வந்து example 2.29ல same sum பார்த்துருக்கோம். அது வந்து 4 consecutive terms. இது 3 consecutive terms. 3 terms கேட்டாங்கன்னா formula வந்து a minus d a a plus d. இது வந்து 3 terms கேட்டாங்கன்னா 4 terms கேட்டாங்கன்னா a minus 3d a minus d a plus d a plus 3d. இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுருக்கேன், அந்த சம் போய் பாருங்கள். The sum of 3 consecutive terms that are in AP is 27. Sum என்ன? Addition. Product multiplication is 288. Find the 3 terms. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? 3 terms ஃபைண்ட் பண்ணணும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 10th அண்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். சொல்யூஷன் இங்கே வந்து ஃபைண்ட் த 3 terms. நம்ம 3 terms தான் ஃபைண்ட் பண்ணணும். இங்கே என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் தி 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். 3 வந்து இது a மைனஸ் டி a ப்ளஸ் டி. சம்மனா என்ன? அடிஷன். அப்போது a மைனஸ் டி ப்ளஸ் a ப்ளஸ் டி வந்து காமன் டிஃப்ரென்ஸ். டோட்டலாக அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 27 மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல். அப்போ எவ்வளோ 3 இருக்குது? a ப்ளஸ் a 2a 2a ப்ளஸ் a 3a ஈக்குவல் டு 27. a ஈக்குவல் டு 27/3. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் டிவிஷன். 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 3 1s 3 9s. a வேல்யூ 9. நம்மளுக்கு a வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வேல்யூ? டினா காமன் டிஃப்ரென்ஸ். டி வந்து காமன் டிஃப்ரென்ஸ். இந்த ப்ராடக்ட் இஸ் 288. என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராடக்ட்னா என்ன? மல்டிப்ளிகேஷன். சேம் ஃபார்முலா. நம்ம a வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டி வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். எங்கே என்ன சொல்லியிருக்காங்க? தேர் ப்ராடக்ட் இஸ் 288. ப்ராடக்ட் என்ன? மல்டிப்ளிகேஷன். அப்போது a மைனஸ் டி இன்ட்டு a plus d எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 288 கொடுத்துருக்காங்க. a minus d into a plus d ஃபார்முலா இருக்குது. என்ன? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா a மைனஸ் b a ப்ளஸ் b. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? a இன்ட்டு a ஸ்கொயர், b என்ன? d போடணும், மைனஸ் d ஸ்கொயர் 288. a வேல்யூ 9 ஈக்குவல் டு 9 இன்ட்டு 9 ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. 9 ஸ்கொயர் பண்ணால் 81 மைனஸ் d ஸ்கொயர். 9 இந்த சைடு வந்துச்சுன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சைடு வந்து டிவிஷன். 288 டிவைடட் பை 9. 9 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 9 3s 27, 1 is remaining, 9 2s 18. 81 minus d square is equal to 32 minus d square equal to 32. இந்த ப்ளஸ் இருக்குது, இந்த சைட் பண்ணால் மைனஸ் 81. 32 minus 81 49 minus 49 minus d square minus cancel. d square is equal to 49. Taking square on both side எடுத்தால் ஸ்கொயர் வந்து both side எடுத்தால் d is equal to root 49. அப்போது இதுக்கு ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. d வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. நம்மளுக்கு ப்ராடக்டில் ப்ளஸ் மட்டும்தான் எடுக்கணும். d is equal to ப்ளஸ் 7. d is equal to ப்ளஸ் 7. d வேல்யூ a வேல்யூ இந்த டேர்மில் போடணும். a மைனஸ் டி a ப்ளஸ் டி. a வேல்யூ 9 மைனஸ் d வேல்யூ 7. a வேல்யூ 9 ப்ளஸ் 7. 9 மைனஸ் 7 2. 9 ப்ளஸ் 7 16. இதுதான் 3 terms. என்ன சொல்லிக்காம ஃபைண்ட் த 3 terms. 3 termsனா 2 9 16.